சப்ஸ்கிரைப். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திருப்பதி திருமலை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுதுமே திருப்பதி திருமலையை பற்றிய தகவல்கள் ஒவ்வொரு வீடியோவாக தினந்தோறும் அப்லோட் செய்யலான்னு இருக்கிறேங்க. உங்களுக்கு தேவையான தகவல்கள் அனைத்துமே இந்த வீடியோக்களில் இடம்பெறுங்க. நம்ம சேனலோட இணைந்தே இருங்க, எல்லா தகவலையும் கேட்டு பயன்பெறுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது திருப்பதியிலிருந்து திருமலைக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கிற டோல்கேட் தாங்க. டோல்கேட்டில் எவ்வளவு வண்டி நிற்கிது அப்படின்னு பாருங்கள். இது ஞாயிற்றுக்கிழமைங்க, 20ஆம் தேதி 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமைங்க. டோல்கேட் பூரா வண்டியாக நிற்கிதுங்க. வண்டி அதிகமாக கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே நிற்கிதுங்க. இந்த வீடியோ தான் முதல் பார்ட்டுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பதியிலிருந்து திருமலைக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க. நீங்கள் ட்ரெயினில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் வந்தாலும் சரி, பஸ்ஸில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லேயே திருமலைக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குங்க. அங்கே நீங்கள் அந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்த உடனே உங்களுக்கு பஸ்ஸும் இருக்குது, உங்களுக்கு ஜீப்பும் நிறைய இருக்குங்க. ஜீப்பில் உங்களுக்கு சார்ஜ் எப்படி வாங்குவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ஆளுக்கு 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் ஷேரிங் ஜீப்பில் வாங்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு தகுந்தபடி ரேட்டை பார்த்து பேசி ஜீப்பில் போய்க்கலாங்க. பஸ்ஸில் போகணுன்னா பஸ்ஸில் எப்படி சார்ஜ் வாங்குறாங்க அப்படின்னா, நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிற பஸ்ஸாக இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகிற பஸ்ஸாக இருந்தாலும் சரி, திருப்பதியிலேருந்து திருமலைக்கு ஒரு நபருக்கு 90 ரூபா வாங்குறாங்க. அதே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் ஒரு நபருக்கு 70 ரூபா வாங்குறாங்க. குழந்தைகளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் ஆதார் கொண்டு போயிருங்க. சீனியர் சிட்டிசனாக இருந்தால் ஆதார் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு 70 ரூபா சார்ஜ் வாங்குறாங்க. அப்புறம் நீங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒன்று விடாமல் முழுமையாக பார்த்தா தான் ஒவ்வொரு சின்ன தகவலையும் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க. அப்போ தான் அது உங்களுக்கு பயன்பெறுங்க. இதுவே நீங்கள் ஷேரிங் ஜீப் வேண்டாம், நாங்கள் தனியாகவே ஜீப்பில் போய்க்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு 1500 ரூபாலேருந்து கேட்குறாங்க. மீடியமாக அவங்க 1500 ரூபா தான் நிற்கிறாங்க ஃபைனலாக. நீங்கள் பார்த்து பேசி போய்க்கலாங்க. இப்போது இந்த வீடியோவில் இது தவிர நம்ம வேறு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பஸ்ஸும் இல்லைன்னா ஜீப்பில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, பஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருங்க. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரூம் புக்கிங் ஆஃபீஸ்க்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. அப்புறம் நீங்கள் ஜீப்பில் போனாலும் அந்த ரூம் புக்கிங் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்தே நீங்கள் போய்க்கலாம். லாக்கரு இல்லைன்னா ரூம் புக்கிங்காக இருந்தால் அங்கே பக்கத்துலேயே இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் அங்கேருந்து போய் பார்க்கலாங்க. 20/4/2025 அந்த அன்றைக்கி கூட்டம் எப்படி இருந்ததுன்னா, ஞாயிற்றுக்கிழமை நிறைய கூட்டம் தான் இருந்ததுங்க. அதாவது உள்ள அதிகமான கூட்டம், சிலாத்தோரணம் வரைக்குமே லைன் நின்றுச்சுங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததுங்க. இப்போ நீங்கள் கூட்ட நெரிசல் எப்படி குறைவாக இருக்கிறனால கணக்கிட்டு போகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்களில் போனீங்கன்னா கூட்டம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குங்க. தற்போதைய சூழ்நிலைப்படி எவ்வளவு கூட்டம் வந்தாலும் நைட்டு, அதாவது நீங்கள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாளுமே வீக்கெண்டு டேஸாக வருது இல்லைங்களா, அப்போ கூட்டம் அதிகமாக இருக்குங்க. எவ்வளவு கூட்டம் வந்தாலும் எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே நைட்டு 12 மணி தரிசனம், 3:30 தரிசனம் பார்த்துட்டு வந்துடுறாங்க வெளியே. அந்தளவுக்கு தான் இப்போ கூட்டம் போயிட்டுருக்குதுங்க. இங்கே கூட்டத்தில் அதிகமாக சிக்காமல் அதிக நேரம் அங்கே பட்டியலில் அடப்பட்டு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி வீக் ஓப்பனிங் டேஸில் வாங்க. அப்போ உங்களுக்கு கூட்டம் குறைவாக தான் இருக்குங்க. குறைவானா கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குங்க. ஆனால் நீங்கள் ஒரு 7-8 மணி நேரத்தில் சாமி பார்த்துட முடியுங்க. அந்த மாதிரி தான் அங்கே தற்போதைய நிலவரம் போயிட்டு இருக்குங்க. நீங்கள் திருமலைக்கு போயிட்டாவே நீங்கள் போக வேண்டிய அன்னக்கூடமாக இருந்தாலும் சரி, மற்றபடி ரூம் புக்கிங் ஆஃபீஸ், அப்புறம் நீங்கள் ரூம் எடுத்திங்கன்னா ரூமுக்கு போகிறதுக்கு, அப்புறம் மெயின் என்ட்ரன்ஸுக்கு, அப்புறம் சர்வ தரிசன என்ட்ரன்ஸுக்கு, இங்கே எல்லாம் போகிறதுக்குன்னா உங்களுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பஸ் அங்கே இருக்குங்க. ஆரஞ்சு கலர் ஃப்ரீ பஸ் அங்கே வந்துட்டே தான் இருக்குங்க. அந்த வண்டியில் ஏறினீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வழி சொல்லி அங்கே கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. இங்கே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த ஃப்ரீ பஸ் எந்தெந்த ஸ்டாப்பில் நிற்கிது அப்படிங்கிறது தாங்க. நீங்கள் போகிற இடத்துலேருந்து அந்த ஃப்ரீ பஸ் எந்த ஸ்டாப்பில் நிற்கிதோ அங்கே நீங்கள் நின்று ஏறிக்கலாங்க. அப்போ தான் அந்த பஸ்ஸை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். மேலே அதிக கட்டணத்தில் சிக்காமல் அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணி தப்பிச்சுக்கலாங்க. இது தவிர நிறைய ஜீப் வசதி இருக்குங்க. ஷேரிங் ஜீப், அப்புறம் சொந்தமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஜீப் இருக்குங்க. நிறைய ஜீப் வசதி இருக்குங்க. நீங்கள் அதிலையும் பயன்படுத்தி எல்லா பகுதிகளுக்கும் சென்று சேர்ந்துடலாங்க. அடுத்த வீடியோவில் அங்கேயே போய் எளிமையாக எப்படி ரூம் புக்கிங் செய்வது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நீங்கள் நம்ம சேனலோடு இணைந்தே இருங்க. நன்றி, வணக்கம், சப்ஸ்கிரைப்.